இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் திருச்சபைக்கு சொல்லுகிறது என்னவென்றால், பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகளாகணும். அதோட கிறிஸ்து நம்மிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அந்த அன்பிலே நீங்கள் நடந்து கொள்ளணும். வாக்கிங் இன் த லவ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் அன்பில் நடத்தல். நீங்க வேதாகமம் முழுவதும் எவ்வளவுதான் படிச்சு தியானம் பண்ணினாலும், சந்தோஷப்பட்டாலும், வாக்குத்தத்தங்களால நீங்க திருப்தி அடைந்தாலும், கிறிஸ்துவின் உபதேசங்களிலே நீங்கள் வளரவில்லை என்றால் நித்திய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்பது கூடாத காரியமாய் போய்விடும். கிறிஸ்து ஏன் மனிதனாய் வந்தார்? ஒரே வார்த்தையில் சொல்லிவிடுவீர்கள், எல்லாருடைய பாவத்தை நீக்குவதற்காக வந்தார். பொய் அல்ல, அது சத்தியம். அதைவிட அவர் எதற்காக வந்தார் என்றால், முன்மாதிரியாக விசுவாசிகள் அவரை பின்பற்றுகிறவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்ட வந்தார். ஆகையினாலே கிறிஸ்துவினுடைய அன்பிலே நாம் நடக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு எப்படி? கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக, காணிக்கையாக, பலியாக ஒப்பு கொடுத்து நம்மிலே அன்பு கூர்ந்தார். அதப்போல நாமும் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும். அவர் அன்பு கூர்ந்ததனால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அது ஒரு பகுதி. மண்ணால் ஆதாம் உருவாக்கப்பட்டு விட்டான். அவனுக்கு ஜீவ சுவாசத்தை ஊதவில்லை என்றால் அவன் ஜீவாத்மாவாக மாட்டான். இந்த கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்துவிட்டபடினாலே புது சிருஷ்டியாக நம்மை உருவாக்குகிறார். உருவாக்கும் போது மண்ணாக உருவாக்கி விட்டார். இப்போ நாசியில் என்னத்தை ஊதணும்? சுவாசத்தை ஊதுனாதான் அது உயிரோட வரும். அத போல என்னுடைய வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாயிருக்கிறது. கிறிஸ்துவினுடைய அன்பு நமக்குள் இல்லை என்றால் நாம நரகத்துக்கு தான் போவோம், அழிவுக்குத்தான் போவோம். இன்னும் இருளிலே இருக்கிறோம் என்று நிருபங்கள் சொல்லுகிறது. இயேசு எப்படி அன்பாய் நடந்தாரோ அதை போல நாமும் அன்பாய் நடக்கணும்.